தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உடனிருக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியசிற்குரிய சகோதர சகோதரிகளே, பொது காலத்தில் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகின்றோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார், அவருடைய மகிமையிலும் மாட்சிமையிலும் பங்கு பெறுவதற்காக. அந்த அழைப்பை நாம் மனிதர்கள் வழியாகவே பல நேரங்களிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கடவுளுடைய அழைப்பை பிறர் உணர்ந்து கொள்கின்ற கருவிகளாக நாம் இருக்கிறோமா? இந்த நாளிலே இத்தகைய ஒரு சவாலை இன்றைய திருவழிபாடு நமக்கு முன்வைக்கிறது. எனவே இந்த புனித பலி வழியாக இறைவனை நான் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறேன், அவர் எனக்கென வைத்திருக்கிற திட்டத்தை நான் எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறேன், அதை எந்த அளவுக்கு நான், எனது பிள்ளைகள், எனது குடும்பம், எனது பிறர் உணர்ந்து கொள்ள நான் என்னையே தயாராக்கி இருக்கிறேன் என்று சிந்திப்போம். தவறிய நேரங்களை நாம் நினைத்து பார்ப்போம். கடவுளுடைய அழைப்பை மறந்த நேரங்கள், அவருடைய இறைவனுடைய அந்த ஆசிரியரை நாம் தட்டி கழித்த வேலைகள், நமது பிள்ளைகளை கடவுளுடைய அழைப்புக்கு ஏற்ப வாழ நாம் பயிற்சிக்க மறந்த நேரங்களை நினைத்து பார்ப்போம். மனம் வருந்துவோம். நம் குற்றங்கள், குறைகள், பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் இறைவனிடமும் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை இறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உமக்களின் வேண்டுதல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை அளித்தருளீராக. உம்மோடு தூய ஆவியாய் ஒன்றில் இறைவனாய் என்று வாழ்ந்து காட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் கடவுளின் பேரில் வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தார். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவர், இதோ அடியே என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியே, என்னை அழைத்தீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பி சென்று படுத்துக்கொள் என்றார். அவரும் சென்று படுத்துக் கொண்டார். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியே, என்னை அழைத்தீர்களா என்று கேட்டார். அவரோ, நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவருக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. மூன்றாம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவர் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியே, என்னை அழைத்தீர்களா என்று கேட்டார். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர் தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தார். அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தன்னிடத்திற்கு சென்று படுத்துக் கொண்டார். அப்போது ஆண்டவர் வந்திருந்து, சாமுவேல் சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினார். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழ விடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே, இதோ வருகின்றேன். அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொண்டிருந்தார். சேரம் நிறைந்த பள்ளத்தில் நின்று தூக்கி எடுத்தார். கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்க செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவிலிருந்து எழச் செய்தார். பல்லவி. பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. எரி பலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகளை திறக்கும்படி செய்தேன். எனவே இதோ வருகின்றேன். பல்லவி. என்னை குறித்து திருநூல் சூழலில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளை, உமது திருமணம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். பல்லவி. என் நீதியை நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டு இருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உடல் பலந்தமைக்கு அல்ல, ஆண்டவருக்கே உரியது. ஆண்டவர் உடலுக்கே உரியவர். ஆண்டவரை உயிர்த்தெழ செய்த கடவுள் தம் வல்லமையால் நம்மை உயிர்த்தெழ செய்வார். உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள் என்று தெரியாதா? ஆண்டவரோடு சேர்ந்திருப்பவர் அவருடன் உள்ளத்தால் ஒன்றிணைந்திருக்கிறார். எனவே பரதமையை விட்டு விலகுங்கள். மனிதர் செய்யும் எப்பாவும் உடலுக்கு புறமானது. ஆனால் பரதமையை ஈடுபடுவோர் தம் சொந்த உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கின்றனர். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து வைத்துள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுள் பெருமை சேரும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வாழ்வதற்குரிய வார்த்தைகள் 35 தொடக்கம் 42 யோவான் தம் சீடர்கள் கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தன்னை பின்தொடர்வதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவரிடம் கேட்டார். அவர்கள், ரவி, நீ எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்பொழுது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவின் பின்தொடர்ந்தவர்கள் அந்திரேயா ஒருவர், அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் சகோதரரான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றார் அருள் பொருளுக்கு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்றால் பானை என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே புகழ். இயேசுவே நன்றி. இயேசுவே
மகிமை. இயேசுவுக்கே ஆராதனை. ஹalleluya, ஹalleluya. மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்துவுக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவர் தமக்கென படைத்திருக்கிறார். தமது பணிக்கென அவர் அழைத்திருக்கிறார். கடவுள் ஒவ்வொருவரையும் அவர் இந்த உலகத்திலே படைத்ததன் நோக்கம் அவருக்கு பணி செய்வதற்காக, அவருடைய மகிமையை நாம் போற்றுவதற்காக. அவர் இறைவனால் நாம் ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டிருப்பதை அவருக்காக. நாம் நமக்கானவர்கள் அல்ல, நாம் நமக்கானவர்கள் அல்ல, நாம் இறைவனுக்குரியவர்கள். கொலோசியர் திருமணம் 1ஆம் அதிகாரம் 16-18 இறை வசனங்களில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். கடவுள் எல்லாவற்றையும் படைத்தார். அவர் மனிதரை தமக்கென்று படைத்தார். தமது ஆட்சியிலே அவர்கள் பங்குகொள்ளும்படியாக அவர் படைத்திருக்கிறார். அவர் நாம் எல்லோரும் கடவுளின் மகிமையும் ஆட்சியையும் பங்குகொள்ள வேண்டும் என்பதற்காக அவருக்காக நம்மை படைத்திருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது திருவசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களிடம், நாம் கடவுளுடைய பிள்ளைகள், அவருடைய உரிமை சொத்தான மக்கள். எனவே இருளிலிருந்து ஒளிக்கு உங்களை அழைத்த தேவனின் மகிமையை நீங்கள் பரிசாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த கடவுள் எல்லோரையும் அழைத்திருக்கிறார். அழைப்பு என்ற உடனே நாம் எல்லோருடைய ஞாபகத்திற்கும் சிந்தனைக்கு வருவது தெரியுமா? அழைப்பு என்றால் அது குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் கொடுக்கப்படுவது ஒன்று. உண்மைதான். குருக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு பணி கொடுக்குவோம். ஆனால் திருமுழுக்கு பெற்று நாம் எல்லோரும் கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பு என்பது கடவுள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். கணவன் மனைவியாக வாழ்வதற்கான அழைப்பு, அல்லது பெற்றோராக வாழ்வதற்கான அழைப்பு, முதியோராக, பிறரை வழிநடத்துகிறவராக, ஆசிரியராக, அல்லது வழக்கறிஞராக, மருத்துவராக, இவ்வாறு கடவுள் ஒவ்வொருவரையும் ஒரு பணிக்கென அவருடைய காரியத்திற்கு அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு என்பது ஒவ்வொருவருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரியது. ஆக இந்த அழைப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உணர்ந்து கொண்ட அழைப்பை நான் பிறருக்கு வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதுதான் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பணி. கடவுள் என்ற ஒரு மிகப்பெரிய பணியை படைத்திருக்கிறார். நான் எல்லோரையும் கடவுளை நோக்கி அழைத்து செல்ல, என்னை நோக்கி அல்ல, கடவுளை நோக்கி எல்லோரையும் அழைத்து செல்ல நான் கடவுளை நோக்கி செல்ல வேண்டும். நான் என்னை சார்ந்த அனைவரையும் கடவுளை நோக்கி செல்ல அழைத்து செல்ல வேண்டும். அதுதான் இன்றைய திருவழிபாடு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைய முதல் வாசகம் நற்செய்தி வாசகம், 2வது வாசகம் வரலாறு காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதல் வாசகத்துல நாம் சாமுவேலின் அழைப்பை கேட்கிறோம். சாமுவேலை ஆண்டவர் அழைக்கிறார். சாமுவேல் அப்பொழுது எங்கே இருக்கிறார்? ஆண்டவருடைய பெயரை வைக்கப்பட்டிருந்த அந்த ஆலயத்திலே இருக்கிறார். அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கு கடவுளினுடைய அந்த விளக்கு இன்னும் அணையவில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சாமுவேல் அந்த விளக்கை அணையாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவன் அங்கு படுத்திருந்தாலும் அங்கு உறங்கவில்லை. சாமுவேல் ஆண்டவருடைய ஆலயத்திலே படுத்திருக்கிறான். ஆனால் அவன் உறங்கவில்லை. காரணம், ஏவி அவருடைய குருவானுடைய கண்கள் மங்கிவிட்டன. அங்கு என்ன நடக்கிறது என்பதை பார்க்க முடியாத ஒருவராய் இருக்கிறார். அவர் அவருடைய வயதின் முடிவின் காரணமாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் சாமுவேல் என்ற சிறுவன் கடவுளுடைய ஆலயத்தினுடைய விளக்கு எரியவிடாமல், அணையிடாமல் அதை எரிந்து கொண்டிருப்பதிலே அவன் கவனமாய் இருக்கிறான். அவர் கடவுளுடைய பீடத்திலே விளக்கு எரிய அமல்காரனாய் இருக்கிறான். கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மிக சிறப்பான வழியை கொடுத்திருக்கிறார். அப்பொழுது கடவுளுடைய அழைப்பு சாமுவேலுக்கு வருகிறது. அந்த கடவுளுடைய அழைப்பை பெற்றுக் கொண்ட சாமுவேல் கடவுளுடைய வார்த்தையை அவர் இன்னும் பெற்றுக் கொள்ளவில்லை. தெளிவாக சொல்கிறது, சாமுவேலுக்கு இன்னும் கடவுளுடைய வார்த்தை வெளிப்படுத்தப்படவில்லை. வார்த்தை என்பது வேறு, குரல் என்பது வேறு. இந்த குரலுக்கு, இந்த சத்தத்திற்கு மதிப்பு இல்லை. ஆனால் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கிறது. எனவே ஆண்டவருடைய குரலை கேட்கிறார். எனவே ஆண்டவருடைய குரலை கேட்டவர் கடவுளுடைய வார்த்தை தான் என்பதற்கு உணரக்கூடிய அந்த மனப்பக்குவம், அந்த வயது சாமுவேலுக்கு இல்லை. எனவே ஆண்டவர் அழைக்கின்ற பொழுது அவர் குரலை கேட்டவுடன் உடனடியாக ஓடி சென்று தன் குருவிடம் அவன் செல்கிறான். அவன் சென்று, குருவே
அவன் சரியான பாதையிலே வழிநடத்தி செல்கிறவனாக இருக்கிறான். காரணம் கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய ஒளி, கடவுளுடைய அந்த மகிமையை அந்த ஏழையில குருவானவர் அறிந்திருந்தார், தெரிந்திருந்தார். எனவே சொல்லி அந்த மகனிடம் இனி கடவுள் உன்னை நினைத்தார், ஆண்டவரை பேசும் உம் அடியே நான் கேட்கிறேன். ஆக தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த சிறுவனை கடவுளை நோக்கி என்றால் கடவுளுக்கு பணி செய்வதற்காக சாமுவேலுடைய தாய் அண்ணா ஆலயத்திலே விட்டு சென்றார். சாமுவேல் கடவுளை கேட்டார் என்பது போல் அவருடைய பெயர் பொருள். கடவுள் அண்ணாவின் அழுகுரலை கேட்டார். கடவுள் இஸ்ரவேல் மக்களின் வேதனையை அழுகுரலை அவர் கேட்டார். எனவே கடவுள் நம் ஒவ்வொருவருடைய தேவைகளை கேட்கிறவராய் இருக்கிறார். அதனுடைய அடையாளம் சாமுவேலை ஆண்டவர் அழைக்கிறார். நம் ஒவ்வொருவருடைய தேவைகளை இறைவன் கேட்கிறார். அவர்கள் காதுகளை மூடிக்கொண்டிருப்பவர் அல்ல, மாறாக நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்க நமது உள்ளம் உடல் அதை நாம் பக்குவப்படுத்தவில்லை. ஆனால் ஏலி என்ற சாமுவேலை பக்குவப்படுத்துகிறார். சாமுவேலை பக்குவப்படுத்துகிறார். ஆண்டவரை பேசும் என்று இறைவனை நோக்கி அவருடைய சிந்தனைகளை, அவருடைய காதுகளை அவர் திருப்புகிறார். காரணம் கடவுளை அவர் அறிந்திருந்தார். கடவுளுடைய அந்த குரலை அவர் தெரிந்திருந்தார். கடவுளுடைய அந்த குரலை நாம் தெரிந்திருக்கிறேனா? எரேமியா புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், கடவுளுடைய குரலை என் மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள், என் மக்கள் என்னை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள், அவர்கள் காதுகள் மந்தமாய் இருக்கின்றன. கடவுளுடைய குரலை கேட்பதற்கு காதுகளை நாம் மந்தமாக வைத்திருக்கிறோம். ஆனால் அது குருவானவர் அழைத்து சென்றார். தேவனை நோக்கி அழைத்து சென்றார். நற்செய்தியை பார்க்கிறோம். திருவள்ளுவர் யோவான் ஆண்டவரை பார்க்கிறார். ஆண்டவரை பார்த்து தன்னிடம் இருந்த சீடர்களை எதற்காக அவர் தயாரித்தாரோ அந்த காரணம் அங்கு நிறைவேறுகிறது. தன் சீடரை தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை, தனதுக்காக தனது பணியை செய்ய அவர் தனது சீடரை வைத்துக் கொள்ளவில்லை. மாறாக இந்த உலகத்தின் மீட்பர் உலகின் செம்மறியை அவர்கள் பின்தொடர வேண்டும், அவருக்காக பணி செய்ய வேண்டும், அவருக்காக தன் சீடரை தயாரிக்கிறார். என்றால் அவருடைய தயாரிப்புக்காகத்தான், அவருடைய வருகைக்கு தயாரிக்கிற ஒருவராகத்தான் திருவள்ளுவர் யோவானை அவர் தான். எனவே தன் சீடர்களை அந்த இறைவனை நோக்கி செல்ல தயாரிக்கிறார். ஆண்டவரை அவர் கூர்ந்து பார்க்கிறார். இதோ இறைவனின் செம்மறி என்றால் எருசலேம் தேவாலயத்திலே ஒவ்வொரு நாளும் ஆறு வெட்டப்படும், பாவ பரிகார பலி கொடுக்கப்படுகின்ற ஆறு வெட்டப்படும். எனவே அவர் அத்தகைய ஒரு மீட்பரை தன் சீடர்களுக்கு அவர் சுட்டி காட்டுகிறார், அவர் வெளிப்படுத்துகிறார், அறிமுகப்படுத்துகிறார். ஆக நாம் உணர்ந்து கொண்ட தேவனை, நாம் விசுவசிக்கின்ற தேவனை, நாம் அறிந்திருக்கிற தேவனை பிறருக்கு வெளிப்படுத்த சுட்டிக்காட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறீர்கள். நாம் எல்லோருமே கடவுளை நோக்கி செல்வதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமது வாழ்வை நோக்கி செல்ல அல்ல, அல்லது நாம் நமது திட்டத்தை நோக்கி செல்ல அல்ல. எல்லோரும் கடவுளுடைய திட்டத்திற்காக இந்த உலகத்தில் இருக்கிறோம், நமது திட்டங்களுக்காக அல்ல. எனவே கடவுளுடைய திட்டம் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட திருவள்ளுவர் யோவான் தன் சீடர்களுக்கு அந்த கடவுளின் செம்மறியை வெளிப்படுத்துகிறார். கடவுளினுடைய அந்த செம்மறி ஆட்டுக்குட்டியை வெளிப்படுத்துகிறார். எனவே அவருடைய சீடர்கள் உடனடியாக அவரை பின்தொடர்கிறார்கள். இயேசு அவரை பார்த்து யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்கவில்லை. இயேசு அவரை பார்த்து யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்கவில்லை, என்ன தேடுகிறீர்கள், என்ன தேடுகிறீர்கள்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எதை தேடிக் கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்தை நாம் எதை தேடி அலைந்து ஓடிக் கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்திலே நாம் எதை தேடுவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவை தேடுவதற்கா, அல்லது இந்த உலகத்தினுடைய காரியங்களை தேடுவதற்கா? ஆண்டவர் அவரை பார்த்து கேட்டார், என்ன தேடுகிறீர்கள், என்ன தேடுகிறீர்கள்? அவர்களுக்கு தேவை அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி, நிறைவை தருகிற ஒரு இடம். அதான் ஆண்டவர் சொன்னாரே, வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். அவரோடு தங்கினார்கள். ஆண்டவரை பார்த்தவுடன் ரபி என்று அழைத்தவர்கள் ஆண்டவரோடு தங்கி அவர்கள் இடத்திற்கு சென்றார்கள். அவருடைய அனுபவம் என்ன தெரியுமா? கடவுளை சந்தித்தவரை அனுபவம் என்ன தெரியுமா? அன்றைய தன் சகோதரர்கள் போய் சொல்கிறார், நாங்கள் மீட்பரை கண்டோம், நாங்கள் மீட்பரை கண்டோம். உங்களுடைய அனுபவம் என்ன? உங்களுடைய அனுபவம் என்ன? கடவுளை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியிலே சந்திக்க வருகிறோம். சந்திக்க வருகின்ற நாம் எப்படிப்பட்ட தேவனை நாம் எடுத்து செல்கிறோம்? எப்படிப்பட்ட தேவனை நாம் சுமந்து செல்கிறேன்? எனது இல்லத்திற்கும், எனது குடும்பத்திற்கும், எனது சமுதாயத்திற்கும், அல்லது நாம் வேலை செய்யும் இடங்களுக்கும் எப்படிப்பட்ட தேவனை நீங்கள் எடுத்து
செல்லுகின்ற வாழ்க்கைக்கு நமக்கு தேவையானது அவரை அறிந்து கொள்ளுதல். கடவுளுடைய குரலை நாம் கேட்க வேண்டும் என்றால் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஒசையா புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், என் மக்கள் என்னை பற்றிய அறிவில்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். My people are dying without the knowledge of God. என்னை பற்றி அறிவில்லாமல், நான் யார் என்று தெரிந்து கொள்ளாமல் என் மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுளை பற்றி அறிவு நமக்கு முக்கியம். கடவுளை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். எனவேதான் ஆமோஸ் புத்தகத்திலே 8வது அதிகாரம் 11வது வசனத்திலே ஆண்டவர் சொல்வார், ஒரு நாள் வரும், அப்பொழுது உணவு பஞ்சமோ தண்ணீர் பஞ்சமோ இந்த உலகத்தில் ஏற்படாத, மாறாக கடவுளின் வார்த்தைக்கான பஞ்சம் ஏற்படும். There will be no one to preach the word of God. கடவுளுடைய வார்த்தையை கேட்க முடியாத நாட்கள் உங்களுக்கு வரும். ஏற்கனவே கடந்த ஆண்டு ஒரு சாம்பிள் காட்டிட்டு போயிடுச்சு. 2020ஆம் ஆண்டு ஏற்கனவே ஒரு சாம்பிள் காட்டிட்டு எத்தனை நாள் ஆலயத்திற்கு வர முடியாமல், ஆண்டவரை தரிசிக்க முடியாமல், கடவுளின் வார்த்தையை கேட்க முடியாமல் இருந்தோம். ஏற்கனவே 2020 சாம்பிள் காட்டிடுச்சு. ட்ரெயின்ல பார்த்துட்டோம், வெயிட்ஸ்ல பார்க்க ஆசைப்படாதீங்க. கடவுளின் வார்த்தைக்கான பஞ்சம் ஏற்படும். கடவுளின் வார்த்தைக்கான பஞ்சம். எனவே வாய்ப்புள்ள போது நீங்கள் கடவுளை தேடிக் கொள்ளுங்கள். ஆக நாம் ஒவ்வொருவரும் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அறிந்து கொண்ட தேவனை பிறருக்கு கொடுக்க வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும், சுட்டி காட்ட வேண்டும். அதுதான் எனது வாழ்க்கை. பெற்றோர்களாக நாம் வாழ்கிறோமா? எத்தனை தந்தையர்கள் கைவிடுங்க, எத்தனை தந்தையர்கள் இருக்கீங்க? பெற்றோர் எத்தனை தந்தையர்கள் ஒருத்தர் தான் கைவிடுறாங்க. யாருமே கல்யாணம் முடிக்கலையோ, அம்மா ஒய்ஃப் எல்லாம் பாருமா கஷ்டப்படலாம், கையெழுத்து மாட்டிக்கலாமா, தெரியல. பாதி பேர் கை வீட்டில் சொல்லி நினைக்கிறேன். அவ்வளோதான் 1 2 3 4 5 6 7 8 10 11 ஹஸ்பண்ட் வந்துருக்கீங்க. மற்றவங்களாம் பேச்சுலர்ஸா? நிறைய வகுப்புல வந்து நம்ம பேச்சுலர்ஸ் நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, ஆச்சரியமா இருக்கிறது. எத்தனை பெற்றோர்கள், எத்தனை தாய்மார்களுக்கு கை கொடுங்க. அவங்க ஏடா ஃபாதர் என்ன கை சொல்லி அடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு கை கொடுங்க அப்படின்னு பயந்தாங்க. நிச்சயமா அடுத்த கேள்வி கேட்பேன். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ரொம்ப பெற்றோர் தகப்பன் தாய் தந்தை வந்திருக்கீங்க, அப்படித்தானே? எத்தனை பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு பைபிள் வாங்கி கொடுத்துருக்கீங்க? இப்ப கை கொடுங்க. 1 2 3 வீட்டுல கேட்க, உங்க பிள்ளையோட கேட்க பொய்யா சொல்றாங்க. பாருங்க வச்சு பாருங்க கோயில் கூட பொய்யா. எத்தனை பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு பைபிள் வாங்கி கொடுத்துருக்கீங்க? 24 பேர் கைக்கு போடுங்க. ரொம்ப பேர் கேட்கறாங்க, ஃபாதர் தப்பான கேள்வி போய் கோயில் கொடுத்தீங்க. என்ன நான் கேட்கணும் தெரியுமா? எத்தனை பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு மொபைல் போன் வாங்கி கொடுத்துருக்கீங்க? இப்ப கை கொடுக்க வைப்போம். எத்தனை பெற்றோர்கள் என் பிள்ளைகளுக்கு ஆன்லைன் கிளாஸ் இல்லை, ஏன்னா அதான் தப்பு. ஏன்னா 12 மணிக்கு பிள்ளைங்க வாட்ஸ்அப்ல உட்காந்து 1 மணிக்கு பிள்ளைங்க வாட்ஸ்அப்ல அப்படி சொல்லாதீங்க. என் பிள்ளைங்க ஆன்லைன் தான் மொபைல் வாங்கி கொடுத்து இப்ப கை கொடுக்க. உண்மையிலே கைக்கும் மனசாட்சி கூட்டு கை கொடுக்க. எத்தனை பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு மொபைல் போன் வாங்கி கொடுத்துருக்கீங்க? அது வச்சுக்க மாட்டேங்கிறாங்க, தெரியும். ஏன்னா அசியம், ஏன்னா அசிங்கம். எது எது ஆலயத்தில் நாடு கடவுளுக்கு என் பிள்ளைகளுக்கு மொபைல் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு தூக்குறது. பொய்யான வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகள் வாழ்வதற்கு பெற்றோராக நீங்கள் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். மறந்து விடாதீர்கள். என்றால் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு செல்போனை தூக்கி கொண்டு அழைக்கிற வித்தையை ஒரு மாய உலகத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறோம். ஆனால் சிவமானை தூக்கி கொண்டு அழைக்கின்ற பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கவில்லை. அடுத்து எத்தனை பிள்ளைங்க, எத்தனை பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளோட குழந்தைகளோட சின்ன பிள்ளைகளை சொல்ல 15 வயசு மேல, எத்தனை பெற்றோர்கள் உங்கள் இளைஞர் இளம் பெண்களை அல்லது உங்கள் வயதுக்கு வந்த இந்த 10 15 வயதுக்கு மேல் இருக்கின்ற பிள்ளைகளை போய் எதுக்கு கொடுத்துருக்கீங்க? அவன் 7 மணிக்கு முடிச்சு வந்தாங்க, 8 மணிக்கு நான் ஏமாத்தாங்க பாருங்க. 4 5 கை தான் இருக்கு. எத்தனை பெற்றோர்கள் உங்க பிள்ளைங்களை ஷாப்பிங் மால் கொடுத்து போறீங்க? எத்தனை பிள்ளைங்க உங்க பிள்ளைங்களை படக்கால கொடுத்து போறீங்க? 24 வயசு சிறந்த ஒரு பிள்ளைய நான் பெற்றோர்களுக்கு ஷாப்பிங் கொடுத்து போவோம். என் பிள்ளை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஃபாதர். ஆலயத்துக்கு கூட்டு வருது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா பிள்ளைகளை நாம் ஆலயத்திற்கு அழைத்து வருவதில்லை. அப்படியே அவர் வந்தாலும் ஆலயத்திற்கு வெளியில இங்கே அங்கே அங்கே கேட்டுக்கு முன்னாடி அல்லது சமோசா சாப்பிட்டு நம்ம வருகிறது. அப்படித்தான் அந்த பிள்ளைகள் என்றாலும் உங்கள் பிள்ளைகள் ஆலயத்தை ஏற்றுக்கொள்வதை வந்துட்டாரா? எங்கே இருக்கிறவர்கள் காப்பார்கள் என்று என்றாலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடம் கேட்டிருக்கிறீர்களா?
டிவி பார்க்க போனா படம் பார்க்க போனா உங்க சீட்டை ரிசர்வ் பண்ற சீட்டை ரிசர்வ் பண்ணீங்களா இல்லையா? ஆலயத்திலே உள்ள பிள்ளைகள் எங்கேயும் அவருடைய இருப்பிடத்தை ரிசர்வ் பண்றாங்க. இங்கு ரிசர்வ் அங்கு ரிசர்வேஷன் இல்லை, இல்லவே இல்லை. அப்படியே பிள்ளைகள் வந்தாலும் போயெல்லாம் சொல்லாதீங்க, போய் இடத்துல சொல்லாதான் நான் வெளியே நிற்கிறேன், வெளியே நிற்பது தவறல்ல. வெளியே இருக்கிற உங்க பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன, என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்றாவது நீங்கள் யோசித்து பார்த்தீர்களா? பெற்றோர்களே, உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளின் தலைமுறையோடு தொடர்ந்து என்றால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கடவுளுடைய தெய்வ பயத்தை வளர்க்க வேண்டும். எனது சீரான புத்தகத்திலே நான் வாசிக்கிறோம் 14வது அதிகாரத்திலே இறை பக்தியில்லாத பிள்ளைகளை வளர்ப்பதை விட பிள்ளைகள் இருப்பதே நாம் இழப்பதே. அந்த பிள்ளைகள் தெய்வத்தை அறிந்து கொண்டிருக்கிறார்களா? பெற்றோராகிய நீங்கள் முதலிலே உங்கள் பிள்ளைகளுக்கு கடவுளை சொல்லி காட்டுங்கள், கடவுளை வணங்கி செல்லுங்கள். தெய்வ பயம்தான் ஞானத்தின் தொடக்கம், வாழ்வின் தொடக்கம். இறைவன் இல்லை என்றால் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. எனவே உங்க பிள்ளைகளை இறைவனை கூறுவதற்கு, இறைவனை தெரிந்து கொள்வதற்கு, இறைவனை அறிந்து கொள்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் என்றால் பிள்ளைகளுடைய இந்த இறைவனுடைய இந்த வாழ்க்கை பெற்ற உதவக்கூடியது. அதே மாதிரி நாம இன்னொரு இறைவன் ஒரு நினைக்கிறோம், கோயிலுக்கு போறது செபிப்பது எல்லாம் முதியோரால் தடை செய்கிற நிலை இல்லை. செபிப்பது கோயிலுக்கு போவது முதியோருக்குரிய நிலை அல்ல, இளைஞருக்குரியது. சபையுடைய புத்தகம் 11:19 வாசிக்கிறோம். இளைஞனே, உனது இளமை காலத்தில் உன் ஆண்டவரை தேடு, அப்பொழுது உன் வாழ்க்கை எதிர்காலம் வளமானதாக இருக்கும். நினைச்சிட்டு இருக்க இளைஞர்களே, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடவுள் தேவையில்லை, எனக்கு தேவை இந்த உலகம், இந்த உலகத்தின் பொருள், இந்த உலகத்தில் சம்பாதிக்கின்ற பணம், பதவி, பட்டம், புகழ்பம், இதுதான் நீடித்துக் கொண்டிருக்கிறார். இல்லை, அது தவறு. கடவுளுடைய வார்த்தை என்ன தெரியுமா? உடைய இளமை காலத்தில் தேட வேண்டியது கடவுள், தெய்வம், வாழ்க்கை, கடவுளுக்குரிய வாழ்க்கை, முதியோருக்குரியது அல்ல. நினைச்சிட்டு இருக்கீங்க இளைஞர்களே, இப்படி தேவனை தேடவில்லை என்றால் உனது புதிய காலம் உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, உனது வருங்காலம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால், உன் புதுமை காலத்தில் மகிழ்ச்சியோடு நிறைவோடு வாழ வேண்டும் என்றால் உன் இளமை காலத்திலே உன் தேவனை தேடு. பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, அப்படி மண்டையில போட்டு சொல்லிக் கொடுங்க. அல்லேலூயா. ஆலயத்துக்கு வரேன்னா சாப்பாடு போடாதீங்க, ஆனா அதுக்கு வளர்க்கப்பட்டேன். கோயிலுக்கு போறேன்னா சாப்பாடு இல்லை, குடும்ப சபைக்கு வரேன்னா சாப்பாடு இல்லை, பட்டினியாக இல்லை. என்னை பெற்றோர் வளர்த்தார்கள். அப்படி ஒரு பிள்ளைகளை வளர்ப்பாங்க. ஒவ்வொரு வாரம் திருவிழியத்திலே சில பாவிகளை கொடுப்பாங்க தந்தை. அதை படிக்கவில்லை என்றால் எதுவுமே இல்லை, பட்டினி இல்லை. பட்டினி. கடவுளுடைய வார்த்தையை என்னைக்காவது ஒரு பிள்ளைகளை படிக்கணும்னு சொல்லியா முதல்ல நீங்களே படிக்கிறீங்க. எங்க வீட்டுக்கு வந்தாலும் என்ன இத்தனை பைபிள் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு பைபிள். உங்க வீட்டுல எத்தனை பேருக்கு எத்தனை பைபிள்? பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மொபைல் போன், 2 மொபைல் போன். எத்தனை பிள்ளைகளுக்கு தனித்தனியாக முதல்ல ஒரு வீட்டுல ஒரு பைபிள் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதுல வேற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பைபிளா? இதுல பைபிள் வாங்கினா கூட காதல் கன்சஸ் இல்லையா? பாக்கலாம் 20,000 மொபைல் வாங்கி சும்மா அப்படி வாங்கிட்டு வருது. 200 ரூபாய்க்கு பைபிள் கேட்டா அது 200 ரூபாய் பைபிளா? என் பெற்றோர்களே, கடவுள் உங்களுக்கு உங்களிடம் கணக்கு கேட்பார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் உங்களிடம் கணக்கு கேட்கப்படும். எனவே கடவுளை நோக்கி, இறைவனை நோக்கி நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அழைத்து செல்லுங்கள் என்றால் அது உங்களிடம் கணக்கு கேட்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உங்களிடம் நான் கணக்கை கேட்பேன். தன் பிள்ளையை கண்டித்து திருந்தாத தந்தை அவனை அழிவுக்கு இட்டுச் செல்கிறான். தன் பிள்ளையை கண்டித்து திருந்தாத அழிவுக்கு வளர்க்காத தாய் அவனை படுகொலையில் தள்ளுகிறான். உங்க பிள்ளையை அடிச்சு வளர்ங்க, தோளுக்கு வளர்ந்துட்டான், விடாதீர்கள், அடித்து விடாதீர்கள், சொல்லிக் கொடுங்கள். இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் இருக்க வேண்டும், இதுதான் தேவை, இதுதான் நமக்கு சொல்லிக் கொடுங்க. தெய்வ பயத்தை கற்றுக் கொடுங்க. அதை விட நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. உங்களுடைய சம்பாத்தியம் உங்களுக்கு பார்ப்பதா? இல்லை. சம்பாதித்த சொத்துக்களை போட்டு உங்க குடியில் வரைய மாட்டாங்க. இல்லை, 1 ரூபாய் கூட எடுத்து செல்ல முடியாது. எதற்காக சம்பாதிக்கிறீர்கள்? தேவனை சம்பாதிக்கிறீர்கள் என்றால் சம்பாதிக்கிறது எல்லாம் பயனும் வீணற்றது, பொருளற்றது. தேவனை சம்பாதிங்கள். என் பிள்ளைகளே, என் சகோதர சகோதரி பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு இறைவனை சம்பாதிக்க கற்றுக் கொடுங்கள். இறைவனை இல்லை என்றால்
சம்பாதிக்கவில்லை என்றால் எனது வாழ்க்கையை ஒன்றுமில்லை. இறைவன் இல்லாமல் நான் வாழ்க்கை என்ன பண்ணுவேன்? கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நான் நிறைய சம்பாதித்து உலகத்தை வாழப் போகிறேன். இறுதியிலே நம்மை நிம்மதியாக மகிழ்ச்சியாக வைத்திருப்பது அவருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான். வாசிக்கிறோம், நீ இளைஞனாய் இருப்பதால் உன்னையே பெரிய மனிதனாய் காட்டிக் கொள்ளாதே, மாறாக எல்லோருக்கும் தாங்கிடு பணிந்து உனது பேச்சு நடத்தை மொழி எல்லாவற்றையும் தேவனுக்கு பயன்படாதே, எல்லோருக்கும் விசுவாசத்துடன் உண்மையாய். எனவே அத்தனை ஆசீர்வாதத்தை இந்த நாளை நாம் கேட்போமா? கடவுளுடைய அருளை இந்த நாளிலே நாம் பெறும் காவிரை நடத்திருக்கிறார். கடவுளை அறிந்து கொள்வோம். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் தேவனை அறிந்து கொள்கின்ற, தேவனை நோக்கி வாழ்கின்ற, தெய்வ பயமுள்ள பிள்ளைகளாக வாழ நீங்கள் முயற்சி எடுக்கிறவர்களுடைய கடமை, தலையாகிய கடமை பொறுப்பு உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் தலைமையிலே பெரிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை தேவ விசுவாசத்திலே வளர்க்க, தேவனுடைய அபிஷேகத்திலே நீங்கள் வளர்க்க. சகோதரியிடம் சொன்னார், ஐயோ ஃபாதர், இன்னைக்கோட பிக்பாஸ் முடிய போகுது, 100 நாட்கள் ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் பிக்பாஸ் பார்த்துருக்கு. எத்தனை நாள்? ஒரு நாள் போய் வாசிக்கிறீங்களா? இடைவெளி இல்லாமல் 3 நாள் பயிரை நீங்க தொடர்ந்து வாசிக்கிறீங்களா? உங்க பிள்ளைங்க என்னைக்காவது பயிர் எடுக்கிறத நீங்க என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? நானும் பேருக்கு பயிர் வாங்கியிருந்தேன், அப்படியே வாங்கிட்டு பயிர் வீட்டிலே இருக்கு. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. சாப்பாடு போடாதீங்க, தயவு செய்து போடாதீங்க. என்றால் வாழ்வதற்கின்ற வார்த்தையை இதுதான். இது படிக்கணும். ஒரு பிள்ளைகள் தயவு செய்து சாப்பாடு போட்டு வளர்த்தாங்க. உடலை வளர்த்து ஆன்மாவை இழந்ததால் ஒரு பிள்ளைகளுக்கு என்ன பயன்? உங்களுக்கு என்ன பயன்? எதை நீங்கள் சாதிக்க போகிறீர்கள்? எதை நீங்கள் பயிர் பண்ணிக்காம குடும்ப சம்பளத்தை பார்க்காமல் உனக்கு இந்த வீட்டிலே எதுவும் இல்லை என்று சொல்லிப்பார்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே அபிஷேகம், ஆசீர்வாதம் கோடி கோடியாய் மலை மலை மலையாக கொண்டு தேவன் தருகின்ற வார்த்தை வாக்குறுதி எடுத்து செல்லுங்க. இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் பெற்று இந்த ஆயத்தை எடுத்து செல்லுங்க. கடவுளுக்காக நான் வாழ்வேன், என் பிள்ளைகளை கடவுளுக்காக வளர்ப்பேன் என்ற உறுதி எடுத்து இந்த ஆயத்தை எடுத்து செல்லுங்க. அப்பொழுதுதான் தேவனை பெறப்போகின்ற அப்பரசத்தை பெறப்போகின்ற தேவனை நீங்கள் சோறு செல்வீர்கள். அந்த தேவன் உங்களோடு உங்கள் இல்லத்தை தருவார், உங்கள் பிள்ளைகளோடு தருவார், உங்களுடைய பிரச்சனைகளை அவர் தீர்ப்பார். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் என்றென்று பெற்று வாழ்வோம். என்னுடைய வழியாக தொடர்ந்து என்றென்று பெற்றுக் கொள்ளும்படியாக நாளிலே நம்மை தேவனுக்காக படித்து வாழ்வோம். ஆமென். எழுந்திட்டு அதை நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். Yeah.
ஆசீர்வாதங்களை தேவன் விண்ணகத்திலிருந்து கொடுத்திருக்கிறார் என்று 1 பேதுரு 1:2-3 வாசிக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு இந்த மண்ணுலகிலே இறைவனுக்குரிய வாழ்க்கை வாழ தேவையான வரத்தை நாம் நம்பிக்கையோடு கேட்போம். வழிநடத்தும் இறைவா, எங்கள் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரும் தாங்கள் அழைக்கப்பட்டதன் நோக்கம் பிறருக்கு தொன்றாற்றவே என்பதை உணர்ந்தவர்களாக தன்னலமின்றி பணியாற்ற தேவையான அருள் பொழிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நமது நாட்டின் தலைவர்களும் சமூக தலைவர்களும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு சமுதாய முன்னேற்றத்துக்காக பணியாற்றிட தேவையான நல்மனதை தந்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். உடல் உள்ள நோயினால் துன்புறுவோருக்கு தங்கள் விசுவாசத்துக்காக துன்புறுக்காக எங்களால் இயன்ற உதவியை செய்து அவர்களுடைய சுமையை குறைக்க அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஊழியராக விளங்காத தான் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் நன்குணர்ந்து எங்கள் அயலாருக்கு வறுமையிலும் வாடுவோருக்கும் நாங்கள் பணியாற்ற தேவையான அருள் வரம் தந்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட தேவைகளை இந்த வேலைகளுடைய பாதத்தில் ஒப்புக்கொடுப்போம். கடவுளுக்கு பயந்த ஒரு பெற்றோராக வாழ்வேன், என் பிள்ளைகளை வளர்ப்பேன் என்று ஆசீர்வாதத்தை கேளுங்க. தெய்வ பயத்தோடு என் பிள்ளைகளை வளர்ப்பேன், நான் இறைவனை தேடுகின்ற ஒரு குடும்பமாக இருப்பேன் என்று ஆசீர்வாதத்தை கேளுங்க. இந்த மண்ணுலகிற்குரிய தேவைகளை கேட்டது போதும், விண்ணகத்துக்குரிய அந்த தேவைகளை கேளுங்க. விண்ணகத்தில் மக்களை மிகப்பெரிய அழியாத மாட்சியை மிக்க பரிசு காத்திருக்கிறது. அந்த பரிசு கேட்டு இந்த மாதிரி நினைச்சுவீங்க. என்னை படைத்தவரை எங்கள் தந்தையை இதவும் பிள்ளைகளாகி நாங்கள் உமக்குரியவர்களாக வாழ, உம்மை அறிந்து கொள்ள, உம்மை தேடுகின்றவர்களாக வாழ்வதற்கான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை, திருமணம் பெற்ற வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த ஒரு விசுவாசத்தை, அந்த ஒரு அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட நாங்கள் அந்த ஆவியின் வழிகாட்டுதல் படி வாழ எங்களுடைய மன்றாட்டுகளை நாம் இந்த வேலையில உம்மிடம் சமர்ப்பித்திருக்கிறோம். இதை அருளான வழி கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தபடியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரி, என்னுடைய உங்களுடைய மாலை புரிந்தபடி எல்லா வல்ல இறைவனுக்கு ஏற்ற நாட்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்படியில் நினைவு கொண்டாடும்
செயல்கள் நிறைவேற்றப்படுகின்றன. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்காமரை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள் என்னும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுதே அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவுளமானார். இவ்வாறு இருளிலிருந்து உமது உயர்த்தது ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எப்பொழுதும் எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் சேர்ந்து வான்படிகள் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது. தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் எதிலிருந்து பெற்று உண்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவுகளை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியக்கூடிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவேற்ற செய்தருளும். மேலும் உயிர்கெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுன் ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என்று நாம் நினைவு கூறும் புனித வணக்கத்தன்மையார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை குழந்தைக்கு மரணமல்ல உம்மை கொண்டாடும். இவருடையாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறைவனின் பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்:
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர்பத்துக்காகவும் எபிபராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் நிறைவாழ்வையும் நிம்மதியையும் அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்தின் அமைதியை கொடுக்கிறோம். கிறிஸ்தின் அமைதி. வாழும் வழியும் ஒளியுமான தேவன் இதோ நம் மத்தியிலே அப்பவனிலே பிரசன்னமாயிருக்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்ற இந்த இறைவனுடைய செம்மறியினுடைய இந்த மகிழ்வு மிகு, மாட்சி மிகு, சுகமும் விடுதலையும் வெற்றியும் வாழும் தருகின்ற இந்த இறைவனின் திருவிழாவிற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேர் பெற்றோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த திவ்ய நற்கருணையை பெற்றுக்கொள்ள முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எனவே திருவிருந்தை பெற முன் வருகின்ற பொழுது உங்களுடைய முகத்திலே மாசுக்களை அணிந்து கொள்ளுங்கள். 2 கரங்களை நீட்டி பக்தியுடன் திருவிருந்தை வாங்கி நீங்கள் உட்கொள்ளுங்கள். திருவிருந்து வாங்க வருகின்ற பொழுது உங்கள் கரங்களிலே ஜபமாலையோ அல்லது கீச்சைனோ எந்த விதமான டிஷ்யூ பேப்பர் கேண்டல்ஷீட் எதையும் வைத்திருக்கிறார்கள். மாறாக உங்களுடைய இந்த கைகளிலே பக்தியுடன் வாங்கி பக்கத்தில் சென்று நீங்கள் இறைவனுடைய உடலை உட்கொண்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். Amen.
அச்சமயத்தில் உணவு நிறுவனங்களின் குறியாக வழங்குவது இந்த முறை அப்பணத்தை திருமுறையில்
அல்லது மேலாண்மை அலுவலகத்தில் கொடுத்து அதற்குரிய ரசனை பெற்றுச் செல்லலாம். கடந்த 2020 ஆண்டுக்கான மறைநலவு பணி சிறப்பு காணிக்கை பிப்ரவரி 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எடுக்கப்படும். நீங்கள் அளிக்கும் தன்னார்வ காணிக்கை அனைத்தும் அகில உலக மறைநலவு பேராயத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். அன்புக்குரியவர்கள், பிரசில் அமைந்துள்ள செயின்ட் ஜோசப்ஸ் கான்வென்ட் ஹோலி ஏஞ்சல்ஸ் ஹையர் பிரைமரி ஸ்கூலில் பிரேக்கேஜ் எல்கேஜி ஆகிய வகுப்புகளுக்கு பிள்ளைகளை சேர்க்க விரும்புகிறவர்கள் இம்மாதம் 27ஆம் தேதி காலை 9 மணி முதல் 12 மணி வரை வழங்கப்படும். இந்த கல்வியாண்டு 2021-2022 CBSE பாடத்திட்டத்தை அவர்கள் வெளியிட்டு வருகின்றார்கள். விருப்பப்பட்ட பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை சேர்க்கலாம். ராபர்ட் சண்டே கேஜியில் உள்ள போஸ்கோ தனியார் தொழிற்கல்வி பயிற்சி நிறுவனம் இளமாணவர்களுக்கு எலக்ட்ரீஷியன் ஆகியவற்றில் தொழில் பயிற்சி அளிக்கின்றது. மாணவர்களுக்கு தங்குமிட வசதி உண்டு. பயிற்சி பெற ஆர்வம் உள்ளவர்கள் அவர்களின் அலுவலகத்தை அணுகலாம். நமக்கு பேராயத்திற்கு வரும்பொழுது அன்னையின் சிற்றாளர்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் மனம் மற்றும் உண்மைகளை கவனமுடன் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். புனிதர்கள், புதன்கிழமை 20ஆம் தேதி மறை சாட்சியான புனித செபஸ்தியாரின் நினைவு. வியாழக்கிழமை 21ஆம் தேதி கன்னியும் மறை சாட்சியான புனித ஆக்னஸ் அம்மாவின் நினைவு. வெள்ளிக்கிழமை 22ஆம் தேதி புனித வின்சென்ட் பர்லோட்டி அவர்களின் நினைவு. இன்று மாலை 9 மணி அளவில் நமது பங்கைச் சேர்ந்த சிற்றாலயத்தில் புனித செபஸ்தியாரின் கொடியேற்றப்படும். 20ஆம் தேதி மாலை சிறப்பு திருப்பலி நடைபெறும். அதில் பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த வாரம் இந்த நாளும் உங்களுக்கு இறைவனின் அமைதியும் சமாதானத்தின் மகிழ்ச்சியும் என்னாலும் நிலைத்து வாழ வாழ்த்துக்களும் ஜெபங்களும் இறுதி ஆசிரியத்தை எழுத நிற்போம். உங்களுக்கு நான் அறிவுறுத்துகிறேன், ஞாபகப்படுத்துகிறேன். திவ்ய நற்கருணை நீங்கள் கரங்களிலே பக்தியுடன் வாங்கிவிட்டு உடனடியாக பக்கத்திலே சென்று திவ்ய நற்கருணை உட்கொண்டு விட்டு நீங்கள் ஒரு இடத்திற்கு செல்லுங்கள். தயவு செய்து யாரும் உங்களுடைய இடத்திற்கு திவ்ய நற்கருணை எடுத்து செல்ல வேண்டாம். இரண்டாவதாக கையிலே வாங்குகின்ற பொழுது அந்த கையிலே சிறு சிறு துகள்களை இருக்கலாம். அதை தான் கையில் வாங்க சொல்றோம். அது மாதிரி யாரும் இப்படி பிடிச்சு இதெல்லாம் வாங்காதீங்க. கரங்களை நன்றாக விரித்து பக்தியோடு வாங்குங்கள். கரங்களில் ஏதாவது துகள்கள் இருந்தால் கடவுளுடைய உடல் அடங்கிய அந்த துகள் இருந்தால் அதை நீங்கள் உட்கொண்டு நீங்கள் கவனமாக பாருங்கள். அதனால தான் கட்சிகள் கீச்சை ஜபமான தயவு செய்து யாரும் கரங்களை வைத்து தயவு செய்து திவ்ய நற்கருணை நீங்கள் வாங்க வேண்டாம். எனவே இதை தயவு செய்து பக்தியுடன் கடைபிடிக்குமாறு வேண்டும் வேண்டுமாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எனவே இந்த வேலையில இறைவனுக்கு நான் நன்றி சொல்லி இறைவனை அருமை ஆசிரியர்களும் நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்களில் பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒரு மனப்பட்டிருக்க செய்கிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனுடைய அருளையும் ஆசிரியையும் சிறப்பாக சுகமளிக்கின்ற வரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் செய்வோம். உடல் நோய்கள் நீங்கவும் நமது இல்லத்திலும் மருத்துவமனையிலும் பல்வேறு விதமான நோய்களால் துன்பப்படுகிற ஒவ்வொருவரையும் இந்த வேலையிலே மனக்கண் கொண்டு வந்து இந்த பணியிடத்திலே அர்ப்பணித்து விசுவாசத்தோடு நாம் செய்வோம். ஆண்டவரே, உடல் நோயால் மருத்துவம் உமது ஊழியரை நீர் உண்டாக்கி ஆன்மாக்களுக்கு உமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. அன்புக்குரியவர்களே, இந்த புனிதமிக்க அருள்பணியை ஓடி இணைந்து நமக்காக செவித்து நிறைவேற்றிய நமது அருட்தந்தை விக்டர் அவர்கள் இந்த தனது குருத்துவ அருள்பொழிவுள்ள 33வது ஆண்டு விழாவை கொண்டாடினார்கள். எனவே தந்தை அவர்களுக்காக இந்த வேலையை நாம் சிறப்பாக ஜெபிப்போம். எனவே இறைவன் இன்னும் அவர்களை தனது பணிக்காக மேலும் பயன்படுத்தும்படியாய் பல்வேறு விதமான ஏழைகளுக்கு இன்னும் தந்தையுடைய இந்த பணி சென்றடையும்படியாய் இந்த வேலை நாம் அன்னையை நோக்கி ஒரு அறிந்த மரியை சொல்லி தந்தை அவர்களுக்காக இப்பொழுது ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியை வாழ்க.
பாடுவோமா? Congratulations to you. Congratulations to you. Congratulations to you, dear father. Congratulations to you. மாதநாயகி அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். மற்றும் உங்களுடைய விசுவாசத்திற்கும் உங்களுடைய ஜெபத்திற்கும் நன்றி நன்றி நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றென்றும் தங்கி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. இறைவனின் அன்பிலும் அன்னையின் ஆசிரிலும் இறை பற்றுமிக்க தெய்வ பயமுள்ள குடும்பங்களாக பிள்ளைகளாக வாழ சென்று வாழும் திருப்பணியும் வாழ்வில் தொடரட்டும். Listen,